ரூபிக் கியூப் 3x3 மொத்தம் 8 ஸ்டெப்பில் சால்வ் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் ஸ்டெப் 3 வரைக்கும் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்க்கலாம். ஸ்டெப் 1 பொறுத்த வரைக்கும் சென்டர் பீஸ் வந்து எல்லோவாகவும் எட்ஜ் பீஸ் 4 ஒயிட்டாகவும் இருக்கணும். நார்மலாக ரொட்டேட் பண்ணாலே நமக்கு அது கிடச்சிரும். சில டைம் எட்ஜ் பீஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அப்போது நம்ம R'(U'(F')ங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸ்டெப் 2 பொறுத்த வரைக்கும் எட்ஜ் பீஸையும் சென்டர் பீஸையும் நம்ம சேம் கலராக கொண்டு வந்துட்டு F2 பண்ணாலே நமக்கு கிடச்சிரும். ஸ்டெப் 3க்கு மொத்தம் 5 ஃபார்முலா இருக்குது. இதில் ரைட் அல்காரிதமும் லெஃப்ட் அல்காரிதமும் எல்லாத்துக்கும் காமனாக யூஸ் பண்ணுவோம். சில நேரங்களில் அந்த ஒயிட் பீஸ் வந்து டவுன் ஃபேஸ்லேயோ இல்லைன்னா ஃப்ரண்ட் ஃபேஸோடைய டாப் கார்னர்லேயோ கிடச்சிச்சு அப்படின்னா அப்போ அந்த 3 ஃபார்முலாவில் எது அப்ரோப்ரியேட்டான ஃபார்முலாவோ அதை யூஸ் பண்ணி அதை ஃப்ரண்ட் ஃபேஸோடைய பாட்டமுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் ரைட் அல்காரிதமோ லெஃப்ட் அல்காரிதமோ யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் ஸ்டெப் 4 பற்றி இந்த வீடியோவில் எலாபரேட்டாக பார்க்கலாம். மிடில் லேயர் ஃபுல்லாத்தையும் சேம் கலராக சேர்க்கறது தான் ஸ்டெப் 4. இதில் மொத்தம் 2 ஃபார்முலா தான் இருக்குது. எந்த பொசிஷனுக்கு நம்ம கொண்டு போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸ்டெப் 3ல் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக சேர்ந்துருது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா க்யூப் ரொட்டேட் பண்ணி நம்ம அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி டீ ஷேப் கொண்டு வரணும். இங்கே ப்ளூ இருக்கா, ஸோ நான் ரொட்டேட் பண்ணுறேன். இங்கே ப்ளூ சேர்ந்தாலும் நான் இதை எடுத்துக்கல, நான் மறுபடியும் ரொட்டேட் பண்ணி இப்படி இந்த ப்ளூவை கொண்டு வந்து வைக்கிறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ப்ளூவோட மேல் பகுதியில் எல்லோ இருக்குது. இதில் ரூலே அதுதான், கண்டிப்பாக எல்லோ இருக்கிற பீஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இங்கே நான் எல்லோ பீஸை நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பீஸை இந்த சைடில் கொண்டு வர போகிறோம். ஸோ டீ ஷேப்பை நம்ம முதல்ல கன்சிடர் பண்ணணும், நான் எல்லோ பீஸை கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பீஸில் இருக்கக்கூடிய இன்னொரு கலரை பாருங்கள், அது வந்து எங்கே அந்த சென்டர் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் இருக்குது, அதோட சென்டர் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ நான் வந்து ரைட் அல்காரிதம் யூஸ் பண்ணுறேன். F' இதான் ரைட் அல்காரிதம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து பீஸை நான் இந்த சைடில் கொண்டு வந்துட்டேன். ஸோ இங்கே ஃபுல்லாக ரெட்டு, இங்கே ஃபுல்லாக ப்ளூ சேர்த்தாச்சு. அடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே அதுவே வந்து டீ ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் மேலே பார்த்திங்கன்னா நான் எல்லோ பீஸ் தான். ஸோ ஆரஞ்சுக்கு மேலே க்ரீன் கலர் இருக்குது. அந்த க்ரீனோட சென்டர் பீஸ் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ அப்போது நம்ம இந்த இடத்துல லெஃப்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணணும். ஓகே, லெஃப்ட் அல்காரிதம் என்னென்னு பார்க்கலாமா? U', L', U, L, U, F, U', F'. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இங்கே இருந்த பீஸை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். இந்த பக்கம் 2 க்ரீனும் இந்த சைடில் 2 ஆரஞ்சும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அந்த பீஸில் இருக்கக்கூடிய கலர் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் லெஃப்ட் அல்காரிதமா இல்லை ரைட் அல்காரிதமா அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், இந்த பீஸ் வந்து 2 கலர் காம்பினேஷனில் இருக்குது, அதுவும் நான் எல்லோ கலராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ரெட்டை வந்து கரெக்டாக டீ ஷேப்புக்கு கொண்டு போகணும். ஸோ நம்ம லெஃப்ட் இருக்கிற பக்கத்துக்கு ரொட்டேட் பண்ணலாம். இப்போ நமக்கு டீ ஃபார்ம் கிடச்சிருச்சு. இந்த எட்ஜ் பீஸில் இன்னொரு கலர் வந்து க்ரீன், அந்த க்ரீனோட சென்டர் வந்து நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைட் பக்கம் இருக்குது. ஸோ இப்போ இங்கே ரைட் அல்காரிதம் யூஸ் பண்ணணும். U, R, U', R', U', F', U, F. ஸோ இப்போ நமக்கு க்ரீன் லைன் ஃபுல்லாக கிடச்சிருச்சு, அதே மாதிரி ரெட் லைன் ஃபுல்லாக கிடச்சிருச்சு. அடுத்து பாருங்கள், இந்த ஒரு இடம் மட்டும் மிஸ்ஸிங். இங்கே பார்த்தா ப்ளூ இருக்குது, மேலே வந்து ஆரஞ்சு இருக்குது. ஆரஞ்சு வந்து நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் பக்கம் இருக்குது. ஸோ அகெயின் நம்ம லெஃப்ட் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம். U', L', U,
L U F U dash F dash. ஸோ இப்போ நம்ம அந்த பக்கத்தில் இந்த பீஸை இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், மிடில் லேயர் ஃபுல்லாகவே வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேயா? ஸோ நம்ம ஸ்டெப் 4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஸ்டெப் 3ல கிடச்ச அந்த லேயரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் ஏற்படலை. மேலே பாருங்கள், இந்த மாதிரி 3 எல்லோ சென்டரில் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி சில டைம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு எல்லோ பீஸ் மட்டும் மேலே இருக்கும். அப்படியே இல்லைன்னா இந்த பக்கம் ஒரு எல்லோ இருக்கும். ஸோ வி மாதிரி ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகும். இதுதான் ஸ்டெப் 4ஓட ஃபைனல் அப்பர் ஃபேஸாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதில் ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நமக்கு வி ஷேப்பில் அந்த எல்லோ கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம க்யூபை எப்படி ஹோல்டு பண்ணணும் அடுத்த ஸ்டெப்புக்கு அப்படின்னா, அந்த வி வந்து டாப் லெஃப்ட் கார்னரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம அந்த க்யூபை பிடிச்சிட்டு அடுத்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணணும். இது மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன். அடுத்து ஸ்டெப் 5. இதில் வந்து எல்லோ கிராஸ் சேர்க்கணும். அதாவது நம்ம பாட்டம் லேயர் மிடில் லேயர் சேர்த்துட்டோம். அடுத்தது அப்பர் ஃபேஸை சேர்க்க போகிறோம். இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் ஆகும். எப்படிங்கிறத பார்க்கலாம். எஃப் யூ ஆர் யூ டேஷ் ஆர் டேஷ் எஃப் டேஷ். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி சேர்த்ததில் எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகலை. ஓகேயா? இப்போது நமக்கு இந்த ஷேப் கிடச்சதுக்கப்புறம் நம்ம க்யூபை ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சுக்கணும். அது வந்து மேலே பார்க்க இருக்கிற மாதிரி வச்சுட்டு அகெயின் நம்ம சேம் ஃபார்முலாவே யூஸ் பண்ணணும். எஃப் யூ ஆர் யூ டேஷ் ஆர் டேஷ் எஃப் டேஷ். இப்போது நமக்கு எல்லோ கிராஸ் கிடச்சிருச்சு. அதே டைம் மற்ற லேயர்லேயும் எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகலை. ஸோ நம்ம ஸ்டெப் 5 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டெப் 5 கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடச்சிது. இது அப்படி இல்லாமல் பா ஷேப்பில் கிடச்சிது அப்படின்னா நம்ம இப்போ க்யூப் எப்படி ஹோல்டு பண்ணணும்னா, அந்த பா வந்து மேலே பார்க்க இருக்கிற மாதிரி ஹோல்டு பண்ணிவிட்டு சேம் ஃபார்முலாவை ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லோ கிராஸ் கிடச்சிரும். அடுத்து ஸ்டெப் 6 பார்க்கலாம். இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் ஆகும். பட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி க்யூபை எந்த மாதிரி ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு எல்லோ கார்னர் வந்து செட் ஆகும். அது என்ன கண்டிஷன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸ்டெப் 5 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 4 பாசிபிலிட்டிஸில் இந்த எல்லோ கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி வந்து இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, அப்புறம் வந்து தேர்ட் ரோவோட சென்டரில் எல்லோ கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா ரிமைனிங் எல்லோ பீஸ் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம க்யூபை பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 6க்குள்ள ஃபார்முலா அப்ளை பண்ணி அதை சால்வ் பண்ணணும். செகண்ட் பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்படி கிடைச்சாலும் நம்ம எல்லோ பீஸ் வந்து நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் பக்கத்தில் இருக்கிற மாதிரி க்யூபை ஹோல்டு பண்ணி ஸ்டெப் 6க்குள்ள ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும். தேர்ட் பாசிபிலிட்டி வந்து இந்த மாதிரி ஃபிஷ் ஷேப்பில் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அந்த ஃபிஷ் வந்து டவுன் டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணுற மாதிரி க்யூபை ஹோல்டு பண்ணிட்டு ஸ்டெப் 6க்குள்ள ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும். ஃபோர்த் பாசிபிலிட்டி வந்து நமக்கு எல்லோ கிராஸ் மட்டும் தான் கிடைக்கும். அடிஷ்னலாக வேற எந்த எல்லோ பீஸும் அதில் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய இடது கை பக்கம் கார்னரில் எல்லோ பீஸ் இருக்கிற மாதிரி நம்ம க்யூபை ஹோல்டு பண்ணிட்டு ஸ்டெப் 6க்குள்ள ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதுதான். இதுதான் அந்த 4 பாசிபிலிட்டிஸ். நமக்கு ஸ்டெப் 5ஓட ரிசல்ட்டாக வெறும் எல்லோ கிராஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். அந்த எல்லோ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் இருக்கிற மாதிரி நான் வந்து ஹோல்டு பண்ணிட்டேன் க்யூபை. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஆர் யூ ஆர் டேஷ் யூ ஆர் U2. அடுத்து U2ங்கிறது 2 வாட்டி யூ பண்ணுறோம். அகெயின் ஆர் டேஷ். இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போது நமக்கு மற்ற லேயரில் எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகலை, அது அப்படியே இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிஷ் ஷேப்பில் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஃபிஷ் மாதிரி இருந்ததுன்னா ஃபிஷ் வந்து டவுன் டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணுற மாதிரி க்யூபை ஹோல்டு பண்ணணும். பண்ணிவிட்டு அகெயின் சேம் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஆர் யூ ஆர் டேஷ் யூ ஆர் U2
ஆர் டேஷ். இப்போ பாருங்கள் நமக்கு மேலே ஃபுல்லாகவே எல்லோ கிடச்சிச்சு, கீழே எந்த லேயர்லையும் டிஸ்டர்பே ஆகலை, அது அப்படியே தான் இருக்குது. ஓகே, இப்போ டாப் லேயரில் நமக்கு மேட்ச் ஆகலை, எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. அதை தான் நம்ம அடுத்து சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 7. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எல்லோ கார்னர் பீஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு இல்லையா, அதை அதோடைய கரெக்டான பொசிஷனில் கொண்டு போய் வைக்க போகிறோம். இதுக்கு இந்த ஒரு ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சம்டைம்ஸ் அதோட யூ டேஷ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பாக பண்ண வேண்டியது இருக்கலாம். வாங்க ஸ்டெப் 7குள்ளே போவோம். இதில் பாருங்கள், எனக்கு 2 கார்னர் பீஸ் ரெட் கலரில் கிடச்சிருக்கு. இதை நான் ரொட்டேட் பண்ணி ரெட் சென்டர் இருக்க பொசிஷனுக்கு கொண்டு போகிறேன். இப்போ இந்த பகுதிக்கு நேர் ஆப்போசிட் சைடை நான் என்ன பார்க்க திருப்பி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கியூபை ஹோல்டு பண்ணிவிட்டு நான் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். ஆர் டேஷ் எஃப் ஆர் டேஷ் B2, அதாவது பியை வந்து 2 வாட்டி பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆர் எஃப் டேஷ் ஆர் டேஷ் B2, அதுக்கப்புறம் R2. ஸோ 2 வாட்டி ஆர் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் பண்ணதுக்கப்புறம் இப்படி எனக்கு கிடைக்கிது. இந்த 3 ப்ளூவை நான் ரொட்டேட் பண்ணி கரெக்டாக ப்ளூ சென்டர் கிட்டே கொண்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சைட் ஃபுல்லாகவே சேர்ந்துருச்சு, மேலேயும் எல்லோ அப்படியே இருக்குது. நம்ம அப்போ சேர்த்த மாதிரி மற்ற எந்த லேயர்லையும் டிஸ்டர்பே ஆகலை. இப்போ எனக்கு 3 பகுதியில் மட்டும் எட்ஜ் பீஸ் வந்து சேராமல் இருக்குது. இதோட ஸ்டெப் 7 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக ப்ளூ சேர்ந்துருந்தது, 3 சைடில் வந்து எட்ஜ் பீஸ் வந்து சேராமல் இருந்தது. ஆனால் சம்டைம்ஸ் ஸ்டெப் 7ஓட ரிசல்ட்டில் 4 ஃபேஸ்லேயுமே 4 எட்ஜஸ் வந்து சேராமலே இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 8. இதில் வந்து எட்ஜ் பீஸில் இருக்கக்கூடிய எல்லோ எல்லாத்தையும் கரெக்டான பொசிஷனில் கொண்டு போக போகிறோம். இந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம 8th ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போது நமக்கு ஒரு சைடில் ஃபுல் ரெட் கிடச்சிருக்கு, மற்ற 3 சைட்லேயும் எட்ஜ் பீஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபுல்லாக சேர்ந்துருக்கு இல்லையா அந்த ரெட் கலர், அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடை நம்மளை பார்க்க வச்சுட்டு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். F2 U L R dash again F2 L dash R U F2. இப்போ பாருங்கள், கியூப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு எல்லா கலரும் கரெக்டாக சேர்ந்துருச்சு. அவ்வளோதான். இந்த 8 ஸ்டெப்பை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்மளால் ஈஸியாக கியூபை சேர்க்க முடியும். தேங்க்யூ.